அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள். முதலில் தை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி குரு பகவான் வக்ரம் பெற்று ரிஷபமனையில் அமர்ந்திருக்க, செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் மனோகாரகனான சந்திர பகவான் இந்த தை மாதத்தினுடைய முதல் நாளே கடகமனையில் ஆட்சி பலத்துடன் வீற்றிருக்க, கன்னிமனையில் கேது பகவானும் புதன் பகவான் தனுசு மனையில் வீற்றிருக்க, இந்த தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகர மனையில் அமர்ந்திருக்க, சுக்கிர பகவானும் சனி பகவானும் இணைந்து கும்பமனையில் வீற்றிருக்க, மீனமனையில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் மிதுன மனைக்கு செல்கிறார். எப்போ செல்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தை மாதம் 8ஆம் தேதி, அதாவது 21/1/2025 அன்று செவ்வாய் பகவான் மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல தை மாதம் 11ஆம் தேதி, அதாவது 24/1/2025 அன்று புதன் பகவான் மகர மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல சுக்கிர பகவானுடைய பயிற்சியும் இந்த தை மாதத்தில் நிகழ இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் எங்கே போய் அமர்கிறார் அப்படின்னா மீனமனையில் போய் அமர இருக்கிறார். ஸோ இந்த பெயர்ச்சிகளினுடைய அடிப்படையில், கிரகங்களினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அந்த 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்திருக்கார். அப்போ உங்க ராசிநாதன் சனியோடு இணைந்திருக்கார். சனி என்பது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா 9-10க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனியோட கூடி 10ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்க சிந்தனைகள் அத்தனையும் தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயத்தில் தான் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். தொழிலை அப்படி செய்யலாமா, இப்படி விரிவுபடுத்தலாமா, என்ன ஸ்ட்ராட்டஜிக் பிளான், யுக்தியை கையாளுவது, தொழிலில் ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய சிந்தனைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் இந்த தை 15ஆம் தேதி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ உங்கள் ராசிநாதன் உச்ச பலத்தோட இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி வந்து அமர்கிறார். அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக நினைத்த அனைத்து விஷயங்களும் ஜெயமாகும். எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி வரை நீங்கள் என்னென்ன நினைத்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அது அத்தனையும் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ உங்க ராசிநாதன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கும் பொழுது நினைத்த காரியங்கள் ஜெயமாகும், புகழ் பெறக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். அதாவது பிரம்மாண்டமான ஒரு ஆசைகள், அதாவது உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள், நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும். சுறுசுறுப்போட தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ 2ஆம் அதிபதி 8ல் போய் அமருவது நல்லதான நல்லது இல்லை தான், ஒரு வலியையும் ஒரு வேதனையும் கொடுக்கும். அப்போ பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். பணத்தை யாரையும் நம்பியும் எதையும் செய்யக்கூடாதுங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க. அப்போ வாக்கு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி அல்லது குடும்ப விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி சின்ன ஒரு மனசங்கடத்துக்கு ஆட்படுத்தும். ஆனாலும்
இந்த மாதத்தினுடைய அதாவது தை 11ஆம் தேதி அன்று, அதாவது 24/1/2025 புதன் பகவான் பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அப்போ இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சில வகை கருத்து வேறுபாடுகள் சில சந்தர்ப்பங்களில் பிரிந்திருப்பது ஒரு மன சங்கடத்தை கொடுத்திருந்தாலும், இந்த 8ஆம் அதாவது 11ஆம் தேதிக்கு அப்புறம் தை 11க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையோடு இருக்கக்கூடிய அந்த புதன் சுபத்துவம் ஆகி உங்களுக்கு வரவேண்டிய பணம் திருப்பி வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய தன்மை, உங்க வாக்கு பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதாவது குடும்பத்தோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சந்திரனோடு சேர்ந்து தொடக்கத்தில் இருக்கு. அப்போ செவ்வாய் நீச்சமானாலும் நீச்சபங்க ராஜயோகத்துடன் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு தைரிய வீரியம் இல்லாமல் இருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்படலாம். கொஞ்சம் அப்படியே ஒரு பின்காலை எடுத்து வச்சிருந்த, அதாவது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற இந்த விஷயங்கள் இப்ப செய்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கும். பிரயாணங்கள் ஏற்படுத்தும். எண்ணங்களில் ஒரு சில கன்ஃபியூஷன் கொடுத்துட்டு இருந்தது அல்லவா, ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு பாஸ் ஆகி கொண்டிருந்தது அல்லவா, இப்போ பாசிட்டிவோடு செயல்படுத்தும். செய்யலாமா வேண்டாமா என்று தவித்து கொண்டிருந்த விஷயங்களை செய்து விடலாம், சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தை மாதம் நிச்சயமாக இந்த ரிஷப ராசிக்கு அமைகிறதுன்னு சொல்லலாம். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அரசு காரியங்களில் ஒப்பந்தங்கள், அதாவது எந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாக இருக்கு. அப்போ தாய்க்கு உடம்பு சரியில்லை, தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது, தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே களையப்படக்கூடிய தன்மை இருக்குது. இரத்த பந்த உறவுகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள், பாக பிரச்சனை, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே பெருசாகி கொண்டிருந்தது அல்லவா, கொஞ்சம் பேசாமல் ஒதுங்கி கொண்டிருந்த விஷயங்கள் ஒரு காரியத்தில், ஒரு சுப காரியத்தில் எல்லாருமே ஒன்றிணைந்து நட்புணர்வு பாராட்டக்கூடிய தன்மை என்பது இந்த தை மாதத்தில் நிகழ இருக்கிறது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த தை மாதத்தில் ரிஷபராசினருக்கு அமையப்பெறும். ஏன் அமையப்பெறும்? 4க்குரியவன் பாக்யஸ்தானத்தில் போய் அமர்ந்து குரு பார்வை பெற்று சுபத்துவமாக இருக்கார். அப்ப 4ஆம் அதிபதி சுபத்துவமாக இருந்து 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்வையிடுகிறார். அப்போ வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுடைய ஒளிப்பார்வை 4ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் விருத்தியாகும், அது சக்சஸ் ஆகும். வீடு கட்டின வீட்டை வாங்கிறது அல்லது சொந்த வீட்டை, அதாவது சொந்த வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வீட்டு ஒரு ஆல்டர் பண்ணுவது, வீட்டில் சுப காரியங்களை செய்வது, இதெல்லாமே நல்லா இருக்கு. படிப்பு விஷயங்கள் நல்லா இருக்கும். மாணாக்கர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். இதுவரைக்கும் ஒரு அரியர் இருந்தால் கூட அந்த அரியரை கிளியர் பண்ணிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க பெறும். அப்போ ஒரு டார்கெட் உண்டு, நான் இப்படி படிப்பேன், இப்படி ஆக போகிறேன், இந்த இடத்துக்கு வேலை போக போகிறேன் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தை மாதம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்ப்பது நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அது எப்போதான் நம் நிகழும்னா, அந்த 5ஆம் அதிபதி 8ல் போய் உட்கார்ந்துருக்காருல, சின்ன சின்ன வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா, குழந்தை பிறப்புக்காக ஒரு வழிகளை சந்தித்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்கள், அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த புதனுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம், புதன் எங்க வரப்போறார்? மகரத்துக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ? தை 11 24/1/2025 அன்று எங்க வந்து அமர்கிறார்? பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்ந்து குருவின் பார்வை. அப்போ குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும், குழந்தை
ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு எப்போ இருக்குன்னா இந்த தை மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க பெறும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வேலை கிடைக்கும். புதிய வேலை உங்களுக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அது இன்னும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ள ஏன்னா சுக்கிரன் உச்சபலத்தோட போகிறார். அப்போ சுக்கிரன் 6க்குரியவன் வலுப்பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் அது சுக்கிரன் சனி பகவானோட சேர்ந்திருக்கிறதுனால, தொழில் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனியோட சேர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக இந்த வேலை அமைப்புல நல்லா இருக்க போகுது. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதுவரைக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா கூட ஒத்துழைப்பு இருக்க போகிறது. நீங்கள் வேலை செய்ய இடத்துல ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய அமைப்பும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய விதமும் நல்லா இருக்கு. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அமைப்பும் இந்த காலத்தில் இருக்கிறது. அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்கள் பாஸ் உங்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் பாராட்டக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. ஏன் சொல்றேன்னா, ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, 7ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் அவர் இந்த மாதத்தில், அதாவது 8ஆம் தேதிக்கு அப்புறம் தை 8 21/1/2025 அன்று 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் போய் அமர்கின்ற காரணத்தால் 7க்குரியவன் குடும்பஸ்தானத்தில் போய் அமர்ந்து குடும்பத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கிறதுனாலையும் குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் அந்த 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அந்த குரு அந்த ஒளித்தன்மை அந்த திருமணஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் திருமணம் நடக்கும். தடைபட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே பார்த்துட்டு போய் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆச்சு, ரிப்ளையே பண்ணலைன்னா கூட இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு திருமண செய்தி கிடைக்க பெறும்ங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது. 9ஆம் இடத்துல சூரியன் இருப்பது நல்லது. பாக்கியஸ்தானாதிபதி, அதாவது பாக்கியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுப்பெற்று 10ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அரசு அதிகாரம், ஏன்னா சூரியன் அடுத்த மாதம் 10ஆம் இடத்துக்கு போறார். ஸோ இப்பிருந்து உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள், அரசு காரியங்கள் இனி வரக்கூடிய 2 மாதங்களும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அதே சமயத்தில் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எந்த விஷயங்கள் செயல்படுத்தினாலும் அது சக்சஸ் ஆக முடியுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த வரக்கூடிய தை மாதம் 22ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அந்த சூரிய பகவான் உங்கள் ஜாதகப்படி 4ஆம் அதிபதி, சுகத்தை கொடுக்க அதிபதி, சுகஸ்தானாதிபதி, சுகத்துக்காக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள், தாயை விட்டு பிரிந்தவர்கள், தாய் சார்ந்த விஷயம், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கணும், அதே சமயத்தில் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அடையணும், தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தணும். யாருக்கெல்லாம் சூரிய திசை அல்லது சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அன்றைய நாள், சூரிய பகவானுடைய பிறந்த நாள் அன்று நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியையும் ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், கோச்சாரம் எப்படி இருக்கு,
நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இதுவரைக்கும் திருமணம் அமையவில்லை, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.